गजाननं चन्द्रसमानवर्णं निदन्तपाशाङ्कुशलड्डकानि हस्तैर्ददानं कमलासनस्थं विघ्नेश्वरं नौमि सदा प्रसन्नं. இன்னைக்கு நவராத்திரி பற்றி கொஞ்சம் வார்த்தைகள் ஷேர் பண்ணலான்னு. வசந்த நவராத்திரி, அதாவது நவராத்திரினா ஜென்ரலாக இப்போ 4 நவராத்திரி உண்டு. முதல் நவராத்திரி மகர மாதம், தட் இஸ் இது சாந்திரமன மகர மாதம், நாட் தை. நம்ம சூரிய சௌரமன பிரகாரம் தை மாதம் ஜனவரி 14 ஆரம்பிக்கிறது. வேற சௌரமன மாதம் எக்ஸப்டிங் ஃபார் 1 இயர், மீதி இயர்லாம் முன்னாடியே வந்துடும், முன் மாதமே வந்துடும். இன்ஸ்டெட் ஆஃப் கம்மிங் இன் தை மாதம், இட் வில் கம் இன் மார்கழி இட் செல்ஃப். அது இட்ஸ் கால்ட் மக நவராத்திரின்னு பேர். ரெண்டாவது நவராத்திரி இதுதான் வசந்த நவராத்திரி. அது as you could all see, it is also called Chaitra Navaratri. But again, Chaitra is a lunar month, so that's why it's coming in March itself instead of coming in April 14th. So now this year it is from 19th through 27th. Sorry, is the first Navaratri before the Vasant Navaratri is called? Magha Navaratri. Makara. Thai Masam. அதாவது சாந்திரமன தை மாதம். தட் மீன்ஸ் மார்கழியிலே வரும். நம்மளுக்கு சூரிய சௌரமன பிரகாரம் மார்கழியில வரும். 3 நவராத்திரி இருக்கா? 4 நவராத்திரி. So every season has a நவராத்திரி. Actually season 6, but நவராத்திரி 4. And so இது வசந்த நவராத்திரி, ரெண்டாவது நவராத்திரி. இது சாந்திரமன சைத்திர மாதம் வரதுனால சைத்திர நவராத்திரின்னு பேர். வசந்த நவராத்திரி, சைத்திர நவராத்திரி. அது மூணாவது நவராத்திரி ஆஷாட நவராத்திரின்னு. அதாவது ஆடி மாதம் ஸ்ட்ரிக்டாக வரணும். அகெயின் சாந்திரமன பிரகாரம் வரதுனால ஆனி மாதம் பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை அப்பே அன்னைக்கு ஆரம்பிச்சிடும், 9 நாள். ஸோ அப்புறம் 4வது நவராத்திரி தான் நம்ம ரொம்ப ஃபேமஸ் நவராத்திரி. அது சரண் நவராத்திரின்னு பேர். பட் ஸோ ஜஸ்ட் லைக் காயத்ரியில் தெர் இஸ் காயத்ரி ஆன் எவ்ரி தேவதா. பிள்ளையார்லேருந்து ஆரம்பித்து எல்லா விஷ்ணு, கருடன், எல்லா இதுக்கும் இது இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் Gayatri that we say, that's the most famous Gayatri called Savitar Gayatri. Savitarன்றதா அந்த தெய்வத்து பேர். பட் அது அவ்வளோ ரொம்ப ஃபேமஸ்னால அது வெறும் காயத்ரி தான் சொல்கிறோம், சவித்தர் காயத்ரின்னு சொல்கிறதில்ல. ஸோ அதே மாதிரி இதை சரண் நவராத்திரின்னு சொல்கிறதில்ல. இது மோஸ்ட் ஃபேமஸ்னால இந்த நவராத்திரி. ஸோ மொத்தம் 4 நவராத்திரி. இதில் இந்த 4 நவராத்திரியும் அதோட பேசிஸ் என்னன்றதை பார்ப்போம் ஆக்சுவலி. So, by the way, one of the unique features about both Vasanta Navaratri as well as Sharan Navaratri is that அது ராமர் சம்பந்தம் ரெண்டுத்துக்கும் இருக்கு. வசந்த நவராத்திரி ஓட 9வது நாள் தான் ஸ்ரீராம நவமி. அதே மாதிரி ரெகுலர் நவராத்திரியும் போது தான் ராமர் ராவணனை ஃபைட் பண்ணார். கடைசி நாள் வெற்றிகரமாக வருது 10வது விஜயதசமின்னு விக்டரி டேவா கொண்டாடுறோம். ஸோ ரெண்டுக்கும் ராமர் சம்பந்தம் இருக்குது. ஸோ இந்த 4 நவராத்திரி என்னென்ன சம்பந்தம்ன்றது பார்ப்போம். முதல் மக நவராத்திரியும் அண்டு ஆஷாட நவராத்திரியும் தே ஆர் கால்டு குப்த நவராத்திரி. That means it is done in secret. There is no public celebration. So that is celebrated for 9 days only by those Sri Vidya Upasakas. So those who they do it as a private puja. There is no public celebration. Meru or Sri Chakram. Sri Chakram is the basic 2-dimensional form of மேரு. அர்த்த மேருன்னு கொஞ்சம் மொசரில் இருக்கும். பூர்ண மேருன்றது ஃபுல் 3 dimensional.
ஸோ தெர் ஆர் 3 types of Merus. அது அந்த குப்த நவராத்திரி அது 2 தான் செலிப்ரேட் பண்ணுறோம். மகர நவராத்திரியும் ஆஷாட நவராத்திரியும். அது என்ன விசேஷம்னா, இன்ஃபேக்ட் அம்பாள் டைரக்டாகவே உபாசனை பண்ணாமல், அம்பாள் வந்து பிரம்மாண்ட புராணத்தில் லலிதா பரமேஸ்வரியாக வரும்போது நம்ம ப்ரைஸ் பண்ணுறோம் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னின்னு. ஸோ ஷீ இஸ் நாட் ஓன்லி எ மதர் டு த வேர்ல்ட், பட் ஆல்சோ ஷீ இஸ் தி எம்ப்ரஸ். ஸோ தட்ஸ் வை ஷீ ஹஸ் காட் அ பிரைம் மினிஸ்டர் as well as chief of the army. So her prime minister is called Mantrini, also called Shamala or Rajamatangi. Those are all the several names for her prime minister. And the prime minister கொண்டாடுறது தான் மகர நவராத்திரியில் மந்திரினியை கொண்டாடுறது. அதே மாதிரி இன்னொரு நவராத்திரி ஆஷாட நவராத்திரியில் அவளோட சீஃப் ஆஃப் த ஆர்மி கால்ட் வாராகி, also called Dandini. So Varahi and Dandini celebration da இது ஆஷாட நவராத்திரி. ஸோ நம்ம ரெகுலர் நவராத்திரி நம்மளுக்கு தெரியும். நம்ம சவுத்தில் வந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதின்னு கொண்டாடுறோம். நார்த்தில் துர்கை, த 9 forms of துர்கை, ஸ்டார்டிங் ஷைலாபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகண்டா, அப்புறம் வந்து குஷ்பாண்டா, அதுக்கப்புறம் வந்து ஸ்கந்தமாதா, காலராத்திரி, காத்தியாயினி, காலராத்திரி, மகாகௌரி அண்டு சித்திதாத்ரி, 9 பேர். அதெல்லாம் ஸ்லோகத்தை கூட நவதுர்காம் மகாகாளிம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் திரிகால ஜான சம்பன்னாம் நமாமி புவனேஸ்வரின்னு சொல்கிறோம். ஸோ 9 forms of துர்கை தான் நார்த்தில் மெயினாக கொண்டாடுறது. நம்ம 3 நாளாக கொண்டாடுறோம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதின்னு. So then the next question arises, who is being celebrated on Vasanta Navaratri? In Vasanta Navaratri oda unique feature enna, the celebration is not based upon a Puranam or Itihasam, but on an episode in Kenopanishad, which comes in Samavedam. There is a story that is coming in Kenopanishad. And this celebration of the Devi during Vasanta Navaratri is based upon that particular Kenopanishad story. அதில் வந்து Kenopanishadல என்ன ஸ்டோரினாக்க, தேவர்கள்லாம் after their war with Asuras, they were feeling very very proud that because of our valor we defeated all the அப்போ வந்து both Paramatma and Devi wanted to teach them a lesson. அப்போ வந்து ஒரு பெரிய யக்ஷஸ்வரூபத்தில் பரமாத்மா வருவார். ஸோ தேவர்கள் ஹேஸ் நாட் சீன் தட் யக்ஷஸ்வரூபம் பிஃபோர். ஸோ தே கோ அண்ட் ஆஸ்க் ஹூ ஆர் யூ. ஸோ தி யக்ஷன் வில் கம் அண்ட் ஆஸ்க் தெம் பேக், ஹூ ஆர் யூ. ஃபர்ஸ்ட் அக்னி வில் கோ. அக்னி வில் ப்ரௌட்லி சே, மை நேம் இஸ் ஜாதவேதஸ், ஸோ ஐ கேன் burn anything in the world. So then that Paramatma will put a blade of grass and try to burn this. So however hard Agni tries, he will not be able to burn that. ரெண்டாவது சரி அவர் கதை கொஞ்சம் வந்துடுவார், வாயு போவார். வாயு நீ யார்? நான் வந்து என் பேர் மாதரீஸ்வரன், வாயு பகவான். ஸோ ஐ கேன் ப்ளோ எனிதிங். ஸோ அதே புல்லு. ஸோ ஹி வில் ஆல்சோ நாட் இது. ஸோ இவா 2 பேரும் திரும்பி வந்த உடனே இந்திரனுக்கு தெரிஞ்சுட்டோம், ஏதோ ஒரு பெரிய சக்தி இது, நம்மளுக்கு மேலே ஒரு பெரிய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹி வில் கோ இன் ஆல் ஹியூமிலிட்டி டு தட். அப்போ வந்து யக்ஷன் வில் டிஸப்பியர் அண்ட் தென் அம்பாள் வில் அப்பியர். தட் அம்பாள் இஸ் கால்ட் ஞான பிரசூனாம்பிகான்னு பேர். ஞான பிரசூனாம்பிகா. ஸோ பிரசூனாம்பிகா மீன்ஸ் one who is blossoming flower. So one who is the symbol of knowledge. So Jnana Prasunambikane. And she is nothing but the consort of Kalahastishwarar in Kalahasti. So that Ambal is the one that came and did Upadesam to Indran. So Jnana Upadesam she does.
And since Indran realized that that is ultimate truth, idam, iduda, tra means he come to know truth. So idam tra, that's why he got the name Indra, because he realized the truth. So and Jnana Prasunambika is a Devi for whom we actually celebrate the Vasanta Navaratri. She is the Jnana Swarupam. So and this is a story based upon an Upanishad rather than this one. You know the Lalita Parameswari story is based upon Brahmanda Puranam, whereas the conventional Navaratri that we celebrate is based upon Durga Saptasati, which is in Markandeya Purana. So this in short is the significance of all the 4 Navaratris. Wow.